பட்டுக்கோட்டை தாலுகாவில் உள்ள அருமையான திருத்தலம் தம்பிக்கோட்டை. ஸ்ரீ ராமபிரானால் முறையாக வழிபட்ட அவர் வணங்கி வந்த ரொம்ப புராதன, அதாவது பழமையான சிவஸ்தலம் இது. சாதாரண மனிதர் கூட ஒரு சிறிய பூஜையை செய்வதற்கு கூட நேரமில்லை என்று அழுத்து கொள்ளுகின்ற பூலோகத்திலே, பூமண்டலத்திலே சக்கரவர்த்தியான ராமபிரானே தன்னுடைய நித்திய கடமைகளுள் ஒன்றாக பஞ்சாட்சர மந்திரத்தையும் ஓம் நமச்சிவாயா ஜெபித்து கொண்டிருந்தார். இது யாருக்கு தெரியும்? சித்தர்களுக்கு மட்டுமே தெரியும். அப்படி அறிந்த அற்புதமான சித்த ரகசியம் இது. 3 வேளை சந்தியாவந்தனம், பித்திரு பூஜை, குலதெய்வ வழிபாடு, வேத பாராயணம், பெற்றோர்களுக்கு பெரியோர்களுக்கு பாத சேவை, வாழ்பயிற்சி, குதிரை சவாரி, மல்யுத்தம், இப்படி போன்ற பல்வேறு நித்திய கடமைகள் தன்னுடைய பஞ்சாட்சர மந்திர ஜபம் ஓதுவதையும் இடைவிடாமல் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருந்தார் ஸ்ரீராமபிரான். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமபிரான் பஞ்சாட்சர மந்திரத்தால் சாதிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? ஏதும் இல்லைதான். ஆனாலும் மனிதனாக ஒருவன் இந்த பூமியில் தோன்றிவிட்டால் அவன் நிச்சயமாக கட்டாயமாக பஞ்சாட்சரத்தை ஜபித்துத்தான் தீர வேண்டும் என்ற நியதியை அனுசரித்தே ஸ்ரீ ராமபிரானும் பஞ்சாட்சர ஜபத்தை கொஞ்சம் கூட நியமம் தராமல், அது முறை தவறாமல், அதை பிசகாமல் அழகாக சொல்லி நிறைவேற்றி வந்தார். நமச்சிவாயா என்பது இறைவனும் ஒன்றே, இறைவனும் நமச்சிவாயா என்பது வேறு கிடையாது என்பதை இப்படி ராமபிரான் ஜெபித்து வந்த பஞ்சாட்சர ஜபத்தின் எண்ணிக்கை 96 கோடி ஆனபோது அவர் சீதையை தேடி இலங்கைக்கு வரும் வழியிலே தம்பிக்கோட்டை திருத்தலத்துக்கு வந்தார். இந்த அபரிமிதமான ஜபத்தாலே ராமபிரான் பஞ்சாட்சர ஜப சித்தியும் பெற்றுவிட்டார். அப்படி தான் பெற்ற சித்தியை சக்கரவர்த்தி என்பவர் மற்றவர்கள் நன்மைக்காக அர்ப்பணித்து விடுவதுதான் முறை. எனவே ராமர் தான் பெற்ற பஞ்சாட்சர சித்தியின் பலனை ஒரு சிவலிங்கத்திற்கு அர்ப்பணம் செய்து அந்த சிவலிங்கத்திற்கு முறையான பூஜைகள் செய்து வழிபட்டு அந்த சிவலிங்கத்தையும் அதே தம்பிக்கோட்டை திருத்தலத்திலேயே சமுதாய நன்மைக்காக மேன்மைக்காக அளித்து விட்டார் என்பது அநேகமான பேருக்கு இனிமேல் தெரிய வேண்டும். ஸ்ரீராமபிரான் தன்னலம் கருதாதல், செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி தன்னலம் கருதாமல் ஜபித்த 96 கோடி பஞ்சாட்சர ஜப சக்தியின் ஒருமித்த ஜோதியையே இங்கு நாம் பார்க்க இருக்கின்ற சிவலிங்க தரிசனம். யார் ஒருவர் 96 கோடி முறை பஞ்சாட்சரத்தை ஜபித்துள்ளார்களோ அவர்களை இந்த சிவலிங்கத்தை தரிசனம் செய்யும்போது அந்த பஞ்சாட்சர எழுத்துக்கள் பொன் எழுத்துக்களாக இன்னைக்கும் பிரகாசித்து கொண்டே இருக்கின்றது பார்க்கலாம். பஞ்சாட்சர மந்திரத்திற்கு மட்டுமில்லாமல் எந்த இறை நாமத்திற்கும் இது பொருந்தும். அதே போல காயத்ரி மந்திரத்தை 96 கோடி முறை ஒருவர் ஓதி அதை தங்க அட்சரங்களாக பிரகாசிக்க அதை பார்த்தவரே தரிசித்தவரே சுவாமி விவேகானந்தர். தொடர்ந்து பார்ப்போம்.